நாட்டின் 68வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் உள்ள அரசியல் கட்சி அலுவலகங்களில் தேசிய கொடியேற்றி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. நாட்டின் 68வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள முக்கிய அரசியல் கட்சி அலுவலகங்களிலும் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் VP துரைசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து கட்சியின் நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் கட்சியின் மாநில பொறுப்பாளர் லக்ஷ்மணன் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி சுதந்திர வாழ்த்துக்களை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் கட்சியின் மாநில தலைவர் ஞான தேசிகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குமரி அனந்தன், EVKS இளங்கோவன், பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டு இனிப்புகளை பரிமாறி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். செய்தியாளர்களிடம் பேசிய ஞான தேசிகன் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை எட்ட மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த சுதந்திர தினத்தில் தமிழக மீனவர்கள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதே போல அரசியல் அதிகாரத்தை, சம உரிமையை இலங்கை தமிழர்கள் பெற வேண்டும் என்கிற நினைப்போடு தமிழக காங்கிரஸ் அதற்காக துணை நிற்கும், போராடும். அதே நேரத்தில் இரண்டு நாட்டு மீனவர்களும் பேச வேண்டும். இலங்கை அரசும் இந்திய அரசும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு முக்கியமான பங்கு வகிக்கிற தமிழக அரசு அதற்கு துணை நிற்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் மூத்த உறுப்பினர் சங்கரையா நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதில் கட்சியின் மாநில செயலாளர் G. ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாநில செயலாளர் தா. பாண்டியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அங்கிருந்தவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அப்போது பேசிய தா. பாண்டியன் நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தவும் கல்வி, மருத்துவம் அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்கும் வகையிலும் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். 10 ஆண்டுகளுக்குள் வயது வந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இலவச கட்டாய கல்வி தர வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தை எழுதிய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த தலைவர்கள் இட்ட கட்டளை. அதுவும் இன்னும் நிறைவேறவில்லை. மாறாக கல்வித்துறையும் வணிகமாகத்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. அது வணிகம் என்ற முறையிலே எண்ணிக்கையில் அளவில் வளர்ந்திருக்கிறது. உலக அளவில் முழுமையிலும் இதே போலதான் தனியார் கொள்ளையடிப்பதற்காக கல்வித்துறையை பயன்படுத்துகிறார்கள். இந்திய நாட்டிலும் அது இருக்கிறது. அது மாற்றப்பட்டு அரசே அந்த பொறுப்பை ஏற்று மருத்துவம், கல்வி எல்லா மக்களுக்கும் கிடைக்கத்தக்க வகையில் அரசு அந்த பொறுப்பை ஏற்கிற நன்னாள் வர வேண்டும். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிகவின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜயகாந்த் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரவுள்ள விஜயகாந்தின் பிறந்த நாள் மற்றும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கட்சியின் ஆண்டு விழா ஆகியவற்றை கொண்டாடுவது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது.